செரியலூர் ஓட்டகுளம் கேஎஸ்கே பாய்ஸில் நடத்தக்கூடிய 30K டோர்னமெண்ட்டுக்கு ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்திருக்காங்க வடகாடு. இப்போ ஃபைனல் மேட்ச் வடகாடு விஸ் செரியலூர் ஓட்டகுளம் டீம், கேஎஸ்கே டீம். இதில் கேஎஸ்கே டீம் கேஷ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் போட வந்திருக்காங்க வடகாடு டீம் அணி. முதல் ஒரு போட வந்திருக்காரு சுபாஷ். சங்கருக்கு ஃபர்ஸ்ட் பந்து அடிச்சிருக்காருங்க. உண்மையிலே நியூ பால்லே இவ்வளோ அடிச்சிருக்காரு. ஒரு 4க்கான வாய்ப்பு. அங்கே நல்ல ஃபில்டர் சேஷாவால் தடுத்து எதிர்பார்ட்டியும் 2 ஓட்டங்கள் ஓடிருக்காங்க. சங்கர் ஃபர்ஸ்ட் பந்து எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காருங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. சரியாக கனெக்ட் ஆகலை. அதனால ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். அந்த அண்ணியோட சீனியர் பிளேயர் ஸ்ட்ரைக்குக்கு வராரு சிவாஜி. முதல் பந்து பிடிக்கிறார் சிவாஜி. அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைக் திசையில். சரியாக கனெக்ட் ஆகலை. ஒரு ஓட்டங்கள். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. நியூ பால்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். 6ங்க. எங்க நியூ பால்லே அடிச்சிருக்காருங்க இறங்கி ஷங்கர். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் திசையில. இதுவும் சான்ஸ் ஃபார் 4ங்க. உண்மையிலே பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு ஷங்கர் ப்ரோ. பவர் பிளேயோட லாஸ்ட் ஒரு பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அட்டாக்கிங் மைண்டில் இருக்காரு ஷங்கர் ப்ரோ. நல்ல ஒரு பாலுங்க. பக்கத்தில் கொண்டு போட்டார். இதோட வந்து ஒரு முடியுது. ஒரு ஓவருக்கு 14 ஆடி இருக்காங்க கீரமங்கலம். மணிக்கவும் செரியலூர் ஓட்டகுளம் கேஎஸ்கே பாய். 2வது படம் வந்திருக்காரு பாலாஜி சிவாஜிக்கு. நல்ல ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் கேட்சுங்க. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு தாஸ். பாலாஜி அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. அடுத்த பந்து தாஸ்க்கு நல்ல ஒரு பந்து வச்சுங்க பாலாஜி. அடுத்த பந்து நல்ல ஒரு பால். அடுத்த பந்து பாலாஜி அடிச்சிருக்காருங்க. பெரிய 6ன்னு தான் சொல்லணும். இது 6ங்க. பெரிய 6ங்க. 2 ஓவருக்கு 20 அடிச்சிருக்காங்க கேஎம்கே பாய்ஸ். 3வது படம் வந்திருக்காரு ரகு. முதல் பந்து நல்ல ஒரு பாலுங்க. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும். தாஸ்க்கு அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான ஒரு வாய்ப்பா பார்த்தா கேட்சுங்க. கேட்ச் மூலம் பார்த்தா விக்கெட் இருக்கிறார் தாஸ். அடுத்த ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு ஆனந்த். நல்ல ஒரு பேட்டிங் ஸ்டைல். அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க ரகுக்கிட்டேருந்து. அடுத்த பந்து ஆனந்துக்கு குட் பால். 3 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க கேஎம்கே. அதுக்காண்டி 2 விக்கெட் இழந்திருக்காங்க. 4வது ஒரு படம் வந்திருக்காரு பாலாஜி. ஸ்ட்ரைக்கில் சங்கர். அடுத்த பந்து சங்கர் பாலாஜிக்கு அடிச்சிருக்காருங்க. என்னன்னு தெரியல, பார்க்கலாம். பவுண்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைக் திசையில. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. அங்கே ஒரு ரன்கள் மட்டும். கேட்ச் மூலமா தன்னோட விக்கெட் இழக்கிறாரு சங்கர். ஸ்ட்ரைக்ல அடிச்சாரு. உண்மையிலேயே நல்ல ஷாட். அடுத்த பேட்ஸ்மேன் மணி. லெஃப்ட் பேட்ஸ்மேன் மணி உள்ள வந்திருக்காரு. நல்ல ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. அடுத்த பந்து ஆனந்துக்கு நல்ல ஒரு அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு ரகு. முதல் பந்து மணிக்கு. நல்ல ஒரு பந்துங்க. அடுத்த பந்து மணிக்கு ரகு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. விக்கெட்டுங்க. ரன் அவுட் மூலமா தன்னோட விக்கெட் இழக்கிறாரு மணி. நல்ல ஒரு டைரக்ட் ஹிட். அடுத்த பந்து ஆனந்துக்கு நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. அடுத்த பந்து பாண்டிக்கு நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ரன்னுக்கான முயற்சி. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. மடக்கி அடிச்சிருக்காரு. ஒரு 4க்கான வாய்ப்பா. 4ங்க. 4 போயிடுச்சு. 5 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. 4 விக்கெட் இழந்து கேஎஸ்கே பாய். சுபாஷ் வந்திருக்காரு பந்து போட. அவருக்கு 2வது ஒரு இது நல்ல ஒரு டிபெண்ட் மைண்டுங்க பாண்டிக்கிட்டேருந்து. ஒரு முயற்சியா இருக்கும். அடுத்த பந்து ஆனந்துக்கிட்டு அடிச்சிருக்காருங்க. பெரிய 6 ஆகும் நினைக்கிறேன். 6ங்க. போயிடுச்சுங்க. அடுத்த பந்து
ஸ்லோ ரன்னுங்க, கட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. அடுத்து வந்து பாண்டிக்கு அடிச்சிருக்காருங்க, கட் பண்ணி. ஒரு 4க்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கடந்துருமான்னு. இல்லைங்க, அங்கே லைன் நம்பர் தெளிவுபடுத்தணும். ஓடி இருக்காங்க. 3வது முயற்சி. நல்ல ஒரு ஸ்டாப். 3வதுலேருந்து 4வது ரன் ஓடிட்டாங்க. சின்ன ஒரு அஜா இருக்குது. அடுத்து வந்து பாண்டிக்கு நல்ல ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து கட் பண்ணியிருக்காருங்க. கட் பண்ணியிருக்காரு. 2 முயற்சியாக இருக்கும். ஒரு 2 இல்லைங்க, சின்ன தடுமாற்றல். 2 ஓட்டம், 2 ரன் கிடச்சிருக்கு. 6 ஓவருக்கு 48 அடிச்சிருக்காங்க. அதுக்காண்டி 5 விக்கெட் வந்திருக்காங்க. ஆனந்த் நல்லபடியாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஷேஷா வந்திருக்காரு விக்கெட் டேக்கிங் பவுலர் ஆனந்துக்கு. அடிச்சிருக்காருங்க, சொன்ன மாதிரியே விக்கெட் நினைக்கிறேன். விக்கெட்டுங்க எடுத்து கொடுத்துருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்கா ஐயப்பன். நல்ல ஒரு பந்துங்க. அடுத்த பந்து ஐயப்பனுக்கு நல்ல ஒரு பாட்டிங்க. விட்டுட்டாரு, பிடிச்சிருக்காரு இங்கே. அடுத்த பந்து பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஒரு பந்துங்க. அடுத்த பந்து ஐயப்பனுக்கு நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. ஒத்துருச்சுங்க. கீப்பரோட மிஸ்டேக்கால ஒரு 4 வயசு மூலமா. அடுத்த ஒரு பந்து, லாஸ்ட் பந்து அடிச்சிருக்காருங்க. ஒரு ரன்னுக்கான முயற்சி. ஐயப்பன் அடிக்கப்பட்ட சிங்களோடையும் படிக்கிறாங்க. 7 ஓவருக்கு 53 அடிச்சிருக்காங்க. 8வது ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காரு பிரபாரன். பேட்டிங் பொறுப்பிலே அது ஐயப்பனோட இதில். அடுத்த பந்து அடிச்சிருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பாக இருக்கும். நான் 1 போதும் சொல்லியிருப்பாங்க. 1 போதும் சொல்லிட்டாங்க. 3rd பால். அவர் காதிக நல்ல ஒரு பந்து வீச்சு. ஒரு அனுபவமான பந்து வீச்சாளர் அண்ணன் அடிச்சிருக்காருங்க. உண்மையில் நல்ல பந்து. அடிக்கப்பட்ட பந்து அது அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. பந்து நல்ல ஒரு பந்து. போராகுமா ஷாட், நல்ல ஷாட். 2 ரன்னுக்கான முயற்சி. தடுக்கப்பட்டு ஓடிட்டாங்க 2 ரன்னு. லாஸ்ட் 1 பால். 4th ஓவர்ல அடிக்கிறதுக்கான முயற்சிங்க. இன்சைட் ஆயிருக்கு. தேக்கிட்டாங்க பந்தை. 2 ஓட முடியல. ஓவர் முடிச்சதோட 8 ஓவருக்கு 57 அடிச்சு 5 விக்கெட் இருக்காங்க. 9வது ஓவர் போட வந்திருக்காரு சேஷா. அவருக்கு 2வது ஓவர் இது பாண்டிபுரோவுக்கு. அவரோட பேட்டிங் மூமெண்ட்டை பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. போட வந்திருக்காரு. நல்ல செல்லமாக தட்டி இருக்காருங்க பிரபாரனை. ஒரு ரன்னுக்கான அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த பந்து ஐயப்பனுக்கு அடிச்சு பார்த்தாருங்க பேட்டில் மாட்டு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து பாண்டிக்கு நல்ல ஒரு பந்து வச்சுங்க. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. விட்டாங்க ஒரு ரன். ஓவர் த்ரோ மூலமா இன்னொரு ரன் கிடைக்குதுங்க. நல்ல ஒரு டைமிங் சொல்லலாம். அடுத்த பந்து பாண்டிபுரோவுக்கு நல்ல ஒரு பந்து வச்சுக்க. லைன்லேயே போறாங்க சூப்பரா சேஷா. 9 ஓவருக்கு 61 அடிச்சிருக்காங்க. 10வது ஓவர் படம் வந்திருக்காரு பிரபாரன். முதல் பந்து ஐயப்பன் ப்ரோவுக்கு விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு பாண்டி ப்ரோ. இந்த மேட்சோட டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய பந்துகள் ஒன்றும் ஒரு ரன்னுக்கான முயற்சி. அங்கே அமுதகுமார் வந்திருக்காரு அடுத்த பேட்ஸ்மேனா. நல்ல ஒரு பேட்டிங் ஸ்டைல். அடுத்த பந்து ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும். 2வது ரன்னுக்கான முயற்சி. ரன் அவுட்டான்னு பார்க்கலாம். இல்லைங்க. அடுத்த பந்து கேட்சா? கேட்சுங்க. ரொம்ப சிறப்பாக பந்து போட்டு கொடுத்துருக்காருங்க. லாஸ்ட் 1 பால். முதல் பாதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரன் அவுட்டுக்கான சான்ஸ். விக்கெட் கொடுத்துருக்காங்க. 10 ஓவருக்கு 65 அடிச்சிருக்காங்க ஓட்டக்குழு அணியினர். அதுக்காண்டி 7 விக்கெட் இழந்திருக்காங்க. 65 அடித்தா வடகாடு வெற்றி பெறலாம் டார்கெட்டாக. 10 ஓவருக்கு 66 எடுத்தா வெற்றி பெறலாம் வடகாடு. அதுக்குள்ளே கட்டுப்படுத்தினா கேஎஸ்கே பாய்ஸ் வெற்றி பண்ணலாம். வடகாடுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு தர்மா விஸ் பாலாஜி. கேஎஸ்கே பாய்ஸ்க்கு ஓப்பனிங் பவுலராக வந்திருக்காரு சிவநேசன். முதல் பந்து தர்மாவுக்கு நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. கட் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். விரட்டி போறாரு அந்த ஃபீல்டர். பவுண்டரி போயிடுச்சுங்க. முதல் ரன் 4 ரன் தொடங்கியிருக்காரு தர்மா. அடுத்த பந்து தர்மாவுக்கு
நல்ல ஒரு பந்துங்க. அடுத்த பந்து அடிச்சதுக்கு பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க, சர்ச் பண்ணிட்டாருங்க தப்பா, காதலே அடிச்சிருக்கு. நோ பால். ரெண்டாவது பவுன்ஸ் போட்டனால ஃப்ரீ கிட்டுங்க அந்த பந்து. அடிச்சிருக்காருங்க. ஃப்ரீ கிட்டுங்கிறனால என்ன தெரியல விட்டுட்டாருங்க. 2 ரன்னுக்கான முயற்சி இருக்கு. என்ன ஆச்சு? 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. 4th அம்பல பவுண்டரிங்க. பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஒரு ஓவருக்கு 11 அடிச்சிருக்காங்க பவர் பிளேல. அடுத்த பவர் பிளே ஒரு பவர் வந்திருக்காரு ஆனந்த், ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. பாலாஜி முதல் பந்து அருமையா போடப்பட்ட பந்து கட் பண்ணியிருக்காருங்க. 1 ரன்னுக்கான முயற்சியா இருக்கும். அடுத்த பந்து தர்மாவுக்கு நல்ல அருமையா அடுத்த பந்து பாலம் நல்ல ஒரு கட். அருமையா அடிக்கப்பட்ட பந்து விட்டுட்டாருங்க கேட்ச. ரன் அவுட்டுக்கான சான்ஸ். நல்ல ஒரு லக்கின்னு சொல்லலாம். அடுத்த பந்து பாலாஜிக்கு விட்டுட்டாருங்க அந்த சீனியர். 1 ரன் கிடைக்கும். அடுத்த பந்து தர்மாவுக்கு அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கான வாய்ப்பு நினைக்கிறேன். இல்லைங்க, சேஃபான இடத்துல விழுந்திருக்குங்க. என்ன ஆச்சு? 1 ரன்னுக்கான முயற்சி, 2 ரன்னுக்கான தேடல் இருந்துச்சு, ஓடல. அடுத்த பந்து அடிச்சிருக்காங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பா இருக்கும். அங்கே தடுக்கப்பட்டு 2 ஓவருக்கு 17 ஆடி இருக்காங்க வடகாடு. அதுக்கான எந்த விக்கெட்டும் விளக்கல. ஃபர்ஸ்ட் பந்து கட் பண்ணியிருக்காருங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸ். அடிச்சா விக்கெட்டுங்க. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு அருண். மீண்டும் தர்மாவுக்கு நல்ல ஒரு பந்துங்க. 1 ரன்னுக்கான முயற்சி, 1 ரன் ஓட்டாங்க. நல்ல ஒரு ஸ்டாப். அடுத்த பந்து நல்லா அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு அடிங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டிங் வச்சே போட்டிருக்காங்க. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, அங்கே 6ன்னு நினைக்கிறேன். 6 கிடச்சிருக்குங்க. 3 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க. அதுக்கு 1 விக்கெட் இழந்திருக்காங்க வடகாடு. 4வது ஓவர் வந்திருக்காரு குட்டி. முதல் பந்து தர்மாவுக்கு நல்ல 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து தர்மாவுக்கு ஓய்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக பண்ணிச்சு ஹைட்டு. அடுத்த பந்து தர்மாவுக்கு என்ன ஆகும்? 6ங்க. தேவையான நேரத்தில் ஒரு 6. அடுத்த பந்து நல்ல ஒரு பாலுங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. கவர் திசையில ஒரு 2 ரன்னுக்கான வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பா. என்ன விட்டுட்டாருங்க. மிஸ்ஃபீல்டு காரணமா இங்க ஒரு 4 கிடைச்சிருக்கு. அடுத்த பந்து குட்டி தர்மாவுக்கு நல்ல ஒரு பந்து வச்சுங்க. லாஸ்ட் ஒரு பால் ஃபைன் லெக்ல ஒரு 4க்கான வாய்ப்பு நினைக்கிறேன். 4 போயிடுச்சுங்க. 4 ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க. அதுக்காக 2 விக்கெட் இழந்திருக்காங்க வடகாடு. அடுத்த பந்து பாண்டிக்கிட்டேருந்து நல்ல ஒரு இன்சைட்ல வந்துச்சுங்க. ஆடியன்ஸ் ரொம்ப நிறையவே வந்திருக்காங்க. அடுத்த பந்து பால் நினைக்கிறேங்க. கட் பண்ணியிருக்காருங்க. அருமையாக கட் பண்ணியிருக்காரு அந்த பந்தை. ஒரு 4 நினைக்கிறேன். 4 போயிடுச்சுங்க. அடிச்சிருக்காங்க கவர்ஸ்ல. ஹார்டிக் போருங்க இதோட. அடுத்த பந்து தொட்டு விட்டுருக்காருங்க. அது நல்லா கட் பண்ணி போயிருக்கு வேகத்துல. ஒரு ரன்னுக்கானது. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பு பார்க்கலாம். பிடிச்சிட்டாருங்க கேட்ச. கிரிக்கெட்டோட வெறி எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐயா பாருங்க கடும் வெயில்லையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் ரவுடிசம் பண்ணியிருக்காரு. கிரவுண்டுக்குள்ள உட்காந்து பார்க்குறாரு. 5 ஓவருக்கு 52 ஆடி இருக்காங்க வடகாடு. அதுக்கு 3 விக்கெட் இழந்திருக்காங்க. இன்னும் 12 ரன்கள் அடித்தா மேட்சை வின் பண்ணிடலாம். ஓவர் போட வந்திருக்காரு ஆனந்த் கேஎஸ்கே டீமுக்கு. முதல் பந்து நல்லா போட்டிருக்காருங்க. சீவி விட்டுருக்காரு. ஓவர் த்ரோ மூலமாக 2 ஆகுது. அது 3. அடுத்த பந்து
அடிச்சிருக்காருங்க. அடிக்கப்பட்ட பந்து கேட்சுக்கான வாய்ப்பு நினைக்கிறேன். சபரி கேட்ச். சபரிவாசன். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு சுபாஷ். இவர் பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். நல்ல அருமை. அடுத்த பந்து படிப்படியா அடிச்சாருங்க. பேட்ல கரெக்டா மீட் ஆகல. அருமையான ஒரு ரன்னுக்கான முயற்சி விட்டாங்க. 4 போயிடுச்சு. அடுத்த பந்து நல்ல டாட் போட்டாருங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. கேட்ச் நினைக்கிறேன். கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச் பிடிச்சாருங்க. அடுத்த பந்து அடுத்த ஒரு படம் வந்திருக்காரு தாஸ். ஒரு சிங்கிளுக்கான முயற்சி ஓடலை. அடுத்த பந்து சேஷாவுக்கு. நல்ல ஒரு பந்து சேஷு. நல்ல ஒரு பந்துங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்ல. கேட்சுக்கான வாய்ப்பு பார்க்கலாம். கேட்ச் ஆன இல்லைங்க, விட்டுட்டாங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க. விக்கெட்டுக்கான சான்ஸ். அடுத்த பந்து சேஷாவுக்கு குட்டி. நல்ல பேட்டிங்க. ஒரு ரன்னுக்கான முயற்சி ஓடலைங்க. பந்து போட அடுத்து வந்திருக்காரு மணிகண்டன், நியூ போலர். ஒரு யங்கஸ்ட் பையன். பார்க்கலாம் எப்படி பண்ணுறான்னு. அப்படி வந்து போகிறாரு. முதல் பந்து நல்ல பால். அடுத்த பந்து மணிகண்டன் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான முயற்சி விட்டுட்டாங்க. 2வது ரன்னுக்கான முயற்சி. அடுத்த பந்து அடுத்த கேட்சுக்கான வாய்ப்புங்க. கேட்ச் பிடிப்பாரா? பிடிச்சிட்டாருங்க. விக்கெட் மூலமா தன்னோட ஆட்டத்தை இழக்கிறாரு விக்கி. அடுத்த பந்து அருமையா போடப்பட்ட பந்து ஒரு கட்டுங்க. அடுத்த எண்டுக்கு வந்திருக்காரு சேஷா. பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. அதே மாதிரி விக்கெட் எடுத்தாங்க. ஒரு ரன்னுக்கான முயற்சி 500 ரூபாய் ஒரு ஓட்டங்க. அடுத்த பந்து அருமையா போடப்பட்ட பந்து 4ங்க. கண்டிப்பா இது தொடர்ந்து மேட்சை வின் பண்றாங்க வடகாடு. நினைவு பெற்றது. இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்க வடகாடு. மேட்ச் வின்.